நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில ஒரு 3 பேர்னால தான் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம். அவங்களுக்காக கஷ்டப்பட்டு கொண்டு இருப்போம். ஒன்று நம்ம கூட பிறந்தவங்க, இன்னொன்று நம்ம கூட வாழ்பவர்கள், இன்னொன்று நம்ம பெற்றவங்க. ஸோ நம்ம பெறப்போகிற பிள்ளைகளுக்காகவும் நம்ம பெற்ற பிள்ளைகளுக்காகவும் நம்ம கஷ்டப்பட்டுருவோம். ஸோ இந்த 3 பேர் அவங்க சரியா அமைஞ்சிட்டா, அவங்க சரியா நம்மளை புரிஞ்சுக்கிட்டா, வாழ்க்கையில நமக்கு கிடைக்காத நிம்மதி வேறு யாருக்குமே கிடைக்காது. அப்படிப்பட்ட நிம்மதி கிடைக்கும். ஸோ இந்த 3 உறவும் சரியான புரிதல் இருந்தாலே போதும், வாழ்க்கையில் நிம்மதி உண்டு. அந்த 3 உறவுகளும் உங்களுக்கு ஏற்றபடி மாறினால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு மாற்றம் சனி பார்வையால் நடக்க போது விருச்சிக ராசியில பிறந்த உங்களுக்கு மேலும் பல நன்மைகள் இருக்கு. டீட்டெயிலா விரிவா விளக்கமா சனிவனுடைய பயிற்சியால் சனி பார்வையால் உங்களுக்கு கிடைக்க போகும் நன்மைகளை பற்றி பார்க்க போறோம். ஸோ பதிவு ஃபுல்லா பாருங்க. இல்லை நம்ம சேனல் ஏற்கனவே 2025 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன் விருச்சிக ராசியில பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி ஏற்கனவே டீட்டெயிலா பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தெரிய பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல் என்ற ஆப்ஷனை தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்படிதான் நாம் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, அறுவடைக்கு தயாராக இருங்கள். ஆமாங்க, உங்களுடைய வாழ்க்கையில இந்த விருச்சிக ராசியில பிறந்தவங்க நீங்க தேவையில்லாத உறவுகள், தவறான பழக்க வழக்கங்கள், தவறான சேர்க்கை இவ அனைத்தும் கலைந்தெறியப்படும் இந்த 2025 குறிப்பாக சனி பெயர்ச்சியால். ஆமாங்க, உங்களுடைய விருச்சிகத்திற்கு 4ஆம் வீடு கும்பம், கும்பத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய சனி மார்ச் 29 இந்த மாசம் பெயர்ச்சி அடைஞ்சு மீன ராசிக்கு போறாரு. மீனம் என்பது உங்களுக்கு 5ஆம் வீடு. 5ஆம் வீடுன்றது உயர் கல்வியை குறிப்பது, காதலை குறிப்பது, பிள்ளைகளை சொல்வது போன்றதெல்லாம் அந்த 5ஆம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம். கர்ம யோகி என்று சொல்லக்கூடிய சனிவன் 5ல் அமர்ந்தா பிள்ளைகள் வழியில நன்மைகள் உண்டு, காதல் வழியில நன்மைகள் உண்டு, உயர்ந்த படிப்பு, ஸோ ஹையர் எஜுகேஷன் போன்ற விஷயத்தில் நன்மைகள் உண்டு. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த கலைத்துறையில் நீங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். கலைத்துறையை அந்த திறமையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் உண்டு. இன்னொரு பக்கம் சனி பகவான் இருக்கின்ற இடத்தை விருத்தி பண்ணுவார், ஆனால் பார்க்கின்ற இடத்தை கட்டுப்படுத்துவார். சனிவானுக்கு 3, 7, 10 பார்வைகள் உண்டு. ஸோ இந்த 3ஆம் பார்வையாக முதல்ல எதை பார்க்குறாருன்னா 7ஆம் வீடான ரிஷபத்தை பார்க்குறாரு. அப்போ 7ஆம் வீடு என்பது உங்களுடைய விருச்சிகத்திற்கு திருமண வாழ்க்கையை குறிப்பது. அப்போ முதல்ல கூட வாழ்பவர்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ வாழ்க்கை துணை சரியா புரிதல் இல்லை, உங்களை விட்டு பிரிந்து இருக்கிறாங்க, அல்லது வாழ்க்கை துணை தவறான வழிக்கு போயிட்டாங்க, தவறான சேர்க்கை இருக்கு, அல்லது வாழ்க்கை துணை மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு கொஞ்சம் பிடிவாதமா இருக்கிறாங்க, உங்களுக்கு பேச்சுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி ஏதாவது முரண்பாடுகள் இருந்தால் அந்த முரண்பாடுகள் இன்றோடு முடியுது. ஸோ சனிவனுடைய பார்வையால் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை புரிந்து அறிந்து நடக்க வேண்டிய தருணம் உருவாகிவிட்டதுன்னு சொல்லலாம். அதே போல நிறைய பேருக்கு திடீர் திருமணம், காதல் திருமணம், விரும்பிய நபரை கரம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இதுவும் நடக்கும். அதே போல வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்க போகுது. நீங்க என்ன விஷயத்த உங்க துணை கிட்ட எதிர்பார்த்து அது கிடைக்கும். இது வாழ்க்கை துணையை மட்டுமல்லங்க, நண்பர்களுக்கும் பொருந்து. ஏன்னா 7ஆம் வீடு நண்பர்களையும் குறிப்பது. அப்படி கொடுக்கல் வாங்கல் அல்லது நண்பர்கள்ட்ட எதிர்பார்த்த ஒரு விஷயம், அல்லது உங்களுக்கு சில துரோகங்கள் பண்ணியிருப்பாங்க நண்பர்கள், அல்லது நண்பர்கள்ட்ட நீங்க ஒரு உதவி எதிர்பார்த்திருப்பீங்க. இப்படி நண்பர்கள் விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தடையாக, பிரச்சனையாக, கஷ்டமாக இருக்குதுன்னா அது இப்போ சரியாகும். பிரிந்த நண்பர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அடுத்து 7ஆம் பார்வையா கன்னிராசியை பார்க்கிறாரு. உங்களுடைய விருச்சிகத்துக்கு 11ஆம் வீடு. 11ஆம் வீடுன்றது மூத்த சகோதரிகள் குறிப்பது. அப்போ கூட பிறந்தவங்க, இந்த கூட பிறந்தவங்களால ஏதாவது ஒரு சொத்து தகராறு, அல்லது அவங்களுக்கு ஒரு திருமணம் நடக்கலை, அதனால உங்க திருமணம் தள்ளி போகுது, அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு சரியா இல்லை, அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை நீங்க சமாளிக்கிறீங்க. இப்படி விருச்சிக ராசியில பிறந்த உங்களுக்கு கூட பிறந்தவங்களால ஏதாவது ஒரு பிரச்சனை, கஷ்டம், நஷ்டம், விரயம், இல்லை அவங்ககிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சிருக்கீங்க, பணம் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க மாட்டேங்குது, இல்லை சொத்து தகராறுக்கு அவங்க ஒரு காரணமா இருக்கிறாங்க, அதனால பங்குகள் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இப்படி கூட பிறந்தவங்களால உங்களுக்கு ஏதாவது மன வருத்தம் அல்லது பொருளாதார கஷ்டம் இருந்தால் அது சரியா, அது சனியினுடைய பார்வையால். இன்னொரு பக்கம் சனியினுடைய 10ஆம் பார்வை 2ஆம் வீடான தனுசுல பதியுது. தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம்.
அப்போ விருச்சிக ராசிக்காரங்க யார் உங்களுடைய வார்த்தையை மதிக்கலையோ, குடும்பத்துல யார் உங்களுடைய வார்த்தையினால்தான் பிரச்சனைன்னு சொன்னாங்களோ, ஸோ அப்படிப்பட்டவர்களே உங்களுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய தருணம் இது. வாக்குல சனி பார்வை, அதனால புதிய வாக்குகளை கொடுக்கறதுல கவனம் தேவை. குடும்பத்தில் இருக்கிற நபர்கிட்ட நீங்க புதுசா வாக்குறுதியை கொடுத்துடாதீங்க. அதுல நீங்க ரொம்பவே கவனமா இருங்க. உங்களுடைய மௌனமே உங்களுக்கு மிகப்பெரிய பலம் சொல்லலாம் குடும்ப உறவுகள் கிட்ட. சரிங்களா? ஏன்னா கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்கும் மற்றவங்க உங்ககிட்ட கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்கும் சரியான ஒரு நேரம் இந்த ஒரு நேரம். குடும்பத்துல பழைய சொத்து கவத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து உங்க கைக்கு அந்த பங்குகள் வந்து கிடைக்கக்கூடிய தருணம் இது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இந்த இன்னொரு 3 விஷயம் நன்மை இருக்கு. என்னன்னா, 2 வீலர் வண்டி வாகனம் வாங்குறதுக்கும், புதுசா ஒரு படிப்பு அல்லது கலையை கத்துக்கிறதுக்கும், அதே போல் புதிய தங்க நகை அல்லது கார் வண்டி வாகனம் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ 3 வரவுகளுக்கும் உண்டு. இப்போ குரு பார்வை நன்மையை செய்யும், ஆனா சனி பார்வையை கட்டுப்படுத்தும். ஆனா சனி பகவான் பார்க்கக்கூடிய பார்வையால் நன்மைகளும் நடக்கும். நான் சொன்ன உறவுகள். சரிங்களா? ஸோ இந்த உறவுகளால் சில நன்மைகளும் உங்களுக்கு உண்டு. ஸோ இதை தாராளமா நீங்க பயன்படுத்திங்க. சனி பயிற்சி பலன் விரிவா விளக்கமா ஏற்கனவே நம்ம சேனல்ல பதிவு எழுதிட்டாச்சு. இப்போ முழுசா நம்ம பார்த்தது சனி பார்வையினுடைய பலன்கள். ஸோ 2025 முதல் 2027 வரை இந்த பலன் உங்களுக்கு நடக்க போகுது. இதுல குறிப்பா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு காதல், குழந்தை பாக்கியம், உயர்கல்வி, புதிய பதவி வாய்ப்புகள், வாழ்க்கை துணையால் பிரச்சனை சரியாகுது, மூத்த கூட பிறந்த சகோதர பிரச்சனை சரியாகுது, குடும்பத்தில் அடமானத்துக்கு போன தங்க நகையை மீட்டெடுக்க முடியும். ஸோ இப்படிப்பட்ட நன்மைகளை சனி பகவான் உங்களுக்காக கொடுக்குறாரு. வாய்ப்பை சரியா பயன்படுத்தி வாழ்க்கையை மாத்திக்குங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனிவன் அமர்ந்திருக்க என்ற காரணத்தினால் தெய்வ வழிபாடுகள், ஏற்கனவே தெய்வங்களுக்கு ஏதாவது ஒரு பிரார்த்தனை பரிகாரம் பண்ண வேண்டியது இருக்குன்னா அதை தவறாமல் பண்ணீங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இஷ்ட தெய்வ வழிபாடு, குல தெய்வ வழிபாடு மேலும் உங்களுக்கு நன்மைகளை செய்யும். சரிங்களா? ஸோ நல்லது. நாம் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். இந்த நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக், மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. புவனங்களாளும் அண்ணாமலையே தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. புவனங்களாளும் அண்ணாமலையே புவனங்களா